வணக்கம் மகளே, மற்றொரு சமகாலத்தினூடாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை, இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள், தொன்கணக்கில் குப்பை காடாக காட்சியளிக்கும் கண்டி மாநகரம், நாட்டை வந்தடைந்த வாகனங்கள், வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சியான தகவல்கள், கம்பன் பிளவை கண்டு அச்சமடைந்த பிள்ளையான். இந்த விடயங்களை தான் இன்றைக்கு சமகாலத்திலே சுருக்கமாக பார்க்கப்பட்டோம். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாக இருக்கின்ற நிலையிலே பரீட்சைகளிலே நல்ல புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் தங்களுடைய அந்த பெறுபவர்களை சமூக வலைத்தளங்களிலே பதிவிடுகின்ற அதே நேரத்திலே அந்த பிள்ளைகளுடைய பெற்றவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று சொல்லி தங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட அந்த பெறுபவர்களை சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளியிட்டு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற சில முறைகளை நாங்கள் அண்மை காலமாக பார்த்து வருகிறோம். இப்படி சமூக வலைத்தளங்களிலே உயர்தர மாணவர்களுடைய பெறுபவர்களை வெளியிடுவதிலே சில கவன ஈர்ப்பினை பெற வேண்டும் என்று சொல்லி சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்படி உயர்தர மாணவர்களுடைய இந்த பெறுபவர்களை சமூக வலைத்தளங்களிலே பகிர்வதன் ஊடாக என்ன நடக்கும் என்றால், உயரிய புள்ளிகளை பெற்ற மாணவர்களுடைய சுட்டன்களோ இன்னும் சில மாணவர்களால் பயன்படுத்தப்பட்டு இந்த பல்கலைக்கழக அனுமதிக்காக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படுகிற போது பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கு நாங்கள் சமர்ப்பிப்பது வழமையாக இருக்கிறது. இப்படி சமர்ப்பிக்கிற போது மிக அதிகமான புள்ளிகளை பெற்ற மாணவர்களுடைய அந்த சுட்டன்களை இன்னும் சிலர் பயன்படுத்தி பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவில் பல்கலைக்கழகத்துக்கான அனுமதி விண்ணப்பங்களை அவர்கள் செய்தார்களாக இருந்தால் பின்னர் அவற்றை கண்டுபிடித்து அவற்றை கணனி மூலமாக அகற்றி உரிய மாணவர்களுக்கான அனுமதிகளை வழங்குவதில் தாமதங்கள் எல்லாம் சிக்கல்கள் எழலாம் என்று சொல்லி பரீட்சை திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமன்றி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே பிள்ளைகளுடைய பெறுபவர்களை, மிக முக்கியமாக இந்த சுட்டன்களை வெளிப்படுத்தி சமூக வலைத்தளங்களிலே உங்களுடைய பெறுபவர்களை நீங்கள் வெளியிட வேண்டாம் என்கிற அந்த வேண்டுகோளையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த அடிப்படையிலே 2024 ஆண்டிலே மொத்தமாக 9457 மாணவர்கள் 3 பாடங்களிலும் ஏ சித்திகளை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமன்றி ஏ சித்திகளை பெற்ற மாணவர்களின் சதவீதம் 3.45% காணப்படுகிறது என்கிற விடயத்தையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்க பெறுபவர்களின்படி பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளில் 64.73% பல்கலைக்கழக அனுமதிக்கான தகுதிகளை பெற்றிருப்பதாக, அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்திருப்பதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். 2024 ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு 2,74,361 பரீட்சார்த்திகள் தோற்றியுள்ளதாகவும் அவர்களில் 1,77,588 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கான அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த விடயத்தை உயர்தரத்திலே நல்ல பெறுபவர்களை பெற்றிருக்கிற மாணவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று காலை இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இருக்கின்றார். அவர் எதற்காக முன்னிலையாக இருக்கிறார் என்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கிற போது, தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த போது இடம்பெற்றதாக அதாவது குறிப்பிடப்படுகின்ற லஞ்ச ஊழல் அல்லது முறைகேடான செயற்பாடுகள் தொடர்பாகத்தான் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாகத்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் வாக்குமூலங்களை வழங்குவதற்காக. இதன்படி கடந்த ஏப்ரல் 25 காலை 9:30 மணிக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு வந்து முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இது பண்டிகை காலமாக இருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய வழக்கறிஞர்கள் கொழும்பிலே நிற்க மாட்டார்கள். கொழும்பிற்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஏனைய பிரதேசங்களில் தான் அவர்கள் இருப்பார்கள். ஆகவே தன்னால் முன்னிலையாக முடியாது என்கிற ஒரு காரணத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் பிரகாரம் தான் இந்த தேதி மாற்றப்பட்டு தற்பொழுது அவர் ஆஜராக இருக்கிறார் என்பதும் இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. 2016 ஆண்டு ஊவா மாகாண சபையின் 1 மில்லியன் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தினார் என்கிற அந்த குற்றச்சாட்டின் பேரில் தான் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த இடத்திலே ஊழல் தொடர்பான 3 தனித்தனி வழக்குகள் தொடர்பாக அவர் மார்ச் 27 காவலிலே எடுக்கப்பட்டார் என்பதும் இங்கே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்க நாடாளுமன்றத்திலே அரசாங்கத்தை, தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை இவர் கடுமையாக விமர்சித்தாரா, இதன் காரணமாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டாரா என்கிற ஒரு கேள்வியையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். சரி, இந்த விடயம்
பேசுபொருளாக இருக்கு. இன்னும் ஒரு விடயம், அண்மைய நாட்களில் அதிகமாக இலங்கையிலே பேசுபொருளாக மாறி இருக்கிறது கண்டி. இந்த கண்டி நகரம் என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய நகரமாகவும் சுற்றுலா தலங்கள் நிறைந்த இயற்கை அழகுகள் நிறைந்த ஒரு பிரதேசமாகவும் காணப்படுகிறது. இங்கே புத்த பெருமானுடைய தந்ததாது காட்சிப்படுத்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வந்திருந்த இந்த விடயங்கள் நாங்கள் அறிந்த விடயம். இப்படி இருக்க இந்த தந்ததாதுவை பார்ப்பதற்காக நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இருந்தும் பௌத்த சிங்கள மக்கள் கண்டியை நோக்கி படியெடுத்திருந்தால் சுமார் 3 லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் கண்டியினுடைய தெருக்களிலே பல நாட்களாக காத்திருந்து அந்த தந்ததாதுவை காணுவதற்காக அவர்கள் காத்திருந்த அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் ஊடகங்கள் வழியாக கண்டிருக்கிறோம். இப்படி இருக்கு இந்த 10 நாட்களிலே சுமார் 600 தொன் குப்பைகள் மிகவும் ஒழுங்கற்ற முறையிலே சுற்றுச்சூழலில் வீசப்பட்டு இருந்ததாக கண்டி மாநகர சபையினுடைய நீர்வளத்துறையினுடைய தலைமை பொறியியலாளரும் திண்ம கழிவு பிரிவினுடைய தலைவருமான நாமல் தம்மிக்க திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு வீசப்பட்டிருந்த இந்த குப்பைகளுக்கு மத்தியில் அதிகமான பிளாஸ்டிக் கழிவுகள், இந்த பிளாஸ்டிக் போத்தல்கள், அது மட்டுமன்றி இந்த சொப்பிங் பேக் என்று அழைக்கப்படுகிற இப்படியான பிளாஸ்டிக் பைகளையும் அதிகமாக காணக்கூடியதாக இருப்பதாகவும், இப்படியான இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாக சேருவதற்கான காரணம் முறையற்ற வகையிலே தேவைக்கு அதிகமாக பக்தர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டதுதான் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே எதிர்வருகிற காலங்களிலே இப்படியான செயற்பாடுகள் இடம்பெறுமாக இருந்தால் அது முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு முறையில் தான் இவை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு விடயம், இவ்வாறு வீசப்பட்டிருக்கிற இந்த கழிவுகளுக்குள்ளே, இந்த பிளாஸ்டிக் பைகளுக்குள்ளே மனிதர்களுடைய சிறுநீர் மற்றும் மலம் கலந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன காரணம் என்றால், நீண்ட நாட்களாக வரிசையிலே காத்திருக்கிற சுமார் 2-3 நாட்கள் இந்த தந்ததாதுவை பார்ப்பதற்காக மக்கள், அதாவது சன நெரிசல்கள் நிறைந்த அந்த வீதிகளில் காத்திருக்கிற போது அவர்கள் கழிவுகளை வெளியேற்றுவது மிக ஒரு பாரதூரமான பிரச்சனையாக அவற்றை சந்தித்திருக்கிறார். ஆகவே இப்படியான பிளாஸ்டிக் பைகளை தங்களுக்கான கழிவகற்றல் பொறிமுறையாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இவற்றை தரம் பிரித்து குப்பைகளுக்கு அனுப்புவது தொடர்பாக பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் 27ஆம் தேதி மாலை வரைக்கும் சுமார் 528 தொன் குப்பைகள் அகற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும், குகாகொட குப்பை கிடங்கிற்கு அவை அனுப்பப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இது கண்டி மாநகரத்திற்கு மட்டுமல்ல, இப்படியான விடயங்களை எதிர்காலத்திலே நாங்கள் மேற்கொள்ளுகிற போது முறையான இந்த கழிவகற்றல், அது மட்டுமன்றி யாத்ரீகர்கள் கூடுகிற பகுதிகளிலே அவர்களுக்கான இந்த ஒழுங்கமைப்புகளை மேற்கொள்வது தொடர்பாக உரிய கரிசனைகளோடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கும் இது ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. இன்னொரு விடயம் அதிகமாக பேசப்படுகிறது. இலங்கையிலே வாகன இறக்குமதி தொடர்பாக வாகனங்களை வாங்குவோருக்கு ஒரு மகிழ்ச்சி தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. பலர் வாகனங்களை வாங்க வேண்டும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். இப்படி இருக்க இலங்கையிலே கடந்த சில வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நாட்டை வந்தடைந்திருக்கின்றன என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி வாகன கொள்வனவாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பயன்படுத்தப்பட்ட 1560 வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்துக்கு எடுத்து வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் துறைமுகத்துக்கு வந்த முதல் வாகன கப்பல் ஊடாகத்தான் இந்த வாகனங்கள் எடுத்து வரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே இன்னும் ஒரு வாகன கப்பலும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை நோக்கி வர இருக்கின்றது என்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. பயன்படுத்தப்பட்ட ஜப்பானிய வாகனங்கள், மிக முக்கியமாக டொயோட்டா உட்பட்ட பல்வேறு இந்த பிராண்டட் என்று அழைக்கப்படுகிற பல பிராண்டட் வாகனங்கள் அதாவது எடுத்து வரப்படுவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த வாகன கப்பலானது மே மாதத்தினுடைய ஆரம்பத்திலே ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் என்று சொல்லப்படுகிறது. இதிலே சுமார் 3500 வாகனங்கள் எடுத்து வரப்படலாம் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்படுகிறது. இப்படி வாகனங்கள் எடுத்து வரப்பட்டாலும் வாகனத்தினுடைய விலை அதிகரிக்கும் என்பதுதான் இங்கே வேதனையான விடயமாக காணப்படுகிறது. என்ன காரணம் என்று சொன்னால், ஜப்பானுடைய ஜென் நாணய பெறுமதியிலே ஏற்பட்ட அந்த அதிகரிப்பு இங்கே வாகனங்களை நாங்கள் இறக்குமதி செய்து அவற்றை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்கிற போது மக்கள் செலவிட வேண்டிய அந்த பணத்தினுடைய பெறுமதியும் உயர்வாகத்தான் காணப்படும். இந்த அடிப்படையிலே இறக்குமதி செய்யப்படும் வாகனத்துடைய விலை என்பது முன்னர் இருந்ததை விட சுமார் 20% அதிகரிக்கும் என்று சொல்லி எதிர்கூறப்படுகிறது. எனவே வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினுடைய செயலாளர் அஷேர ரோட்ரிகோ குறிப்பிடுகிற போது இந்த விடயத்திலே வாகன இறக்குமதி என்பது இந்த 20% அதிகரித்த பணத்தினை செலுத்தித்தான் கொள்வனவாளர்கள் வாகனத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை எழும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே ஏற்கனவே இங்கே இருக்கின்ற இந்த இறுக்கமான வரி நடைமுறைகளின் காரணமாக வாகனங்களுடைய விலை என்பது அதிகமாக கூடியிருந்தது. இப்படியான ஒரு நிலையிலே இன்னும் ஒரு 20%
ஒரு அந்த பணப்பெறுமதியை செலவிட்டுத்தான் வாகனத்தை கொள்வனவு செய்ய வேண்டும் என்பது வாகன கொள்வனவாளர்கள், மிக முக்கியமாக சாமானிய மக்களுக்கு வாகன கனவு என்பது எட்டாக்கனியாகத்தான் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அண்மையிலே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு கொள்கைகளும் கூட இந்த வாகன இறக்குமதி மற்றும் வாகன கொள்வனவுகளிலே மாற்றங்களை, அந்த விலைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதும் இங்கு சுட்டி காட்ட வேண்டிய இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. சரி, இந்த விடயங்கள் எல்லாம் பேசு பொருளாக மாறியிருக்க இன்னும் ஒரு விடயம், சிந்திக்க வேண்டிய விடயம், அதே நேரத்தில் நகைப்பிற்கு உள்ளான ஒரு விடயமாகவும் பேசப்படுகிறது. இதன் பிரகாரம் தற்பொழுது விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சிறைச்சாலையிலே வைத்து அழுததாக ஒரு கருத்து சமூக வலைத்தளங்களில் சில நாட்களுக்கு முன்னர் பரவி இருந்தது. அவர் எதற்காக அழுதார் என்பதற்கு ஒரு புதிய கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா பேருவளையிலே இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் தான் இந்த கருத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு காரணம், சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிற்பாடு அவருக்குரிய அந்த வக்கீலாக உதய கம்பன்பில அவருடைய அந்த சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் சட்டத்தரணியாக வந்ததன் காரணமாகத்தான் தன்னுடைய நிலைமையை எண்ணி சிவனேசதுரை சந்திரகாந்தன், அதாவது பிள்ளையான் அழுதார் என்று சொல்லி டெல்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், இவர் வாதாடுகிற இந்த வழக்கு என்பது முதலாவது வழக்காகவும் இருக்கலாம் அல்லது கடைசி வழக்காகவும் இருக்கலாம். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், இவருக்கு ஏற்கனவே நீதிமன்றங்களிலே வாதாடி எந்த அனுபவமும் இல்லை என்று சொல்லி டெல்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக உதய கம்பன்பில அவர் ஒரு சட்டத்தரணியாக இருக்கிற போது, நாமல் ராஜபக்ஷ எப்படி ஒரு சட்டத்தரணியாக இருக்கிறாரோ அதே நேரத்தில் அவர் நீதிமன்றங்களை வாதாடாத ஒரு நிலைமை காணப்படும். வெறுமெனவே அந்த சட்டத்தரணி என்கிற அந்த பட்டத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதே போன்றுதான் இவரும் காணப்படுகிறார். ஆகவே இவர் வாதாடினால் தன்னுடைய நிலைமை என்னவாகும், தான் தோற்று விடுவேன் என்று சொல்லித்தான் அவர் அழுதார் என்று சொல்லி டெல்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு விடயம், பிள்ளையானை அழைத்து வருகிற போது, சிறைக்கு அழைத்து வருகிற போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த சிறை காவலருக்கு தொலைபேசி எடுத்து பிள்ளையானிடம் உரையாடுவதற்கு முயற்சித்ததாக குறிப்பிடப்படுகிற அந்த விடயம் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டிய டெல்வின் சில்வா, இதற்காக முன்னாள் ஜனாதிபதி இவரோடு உரையாடுவதற்கு முயற்சித்தார். சிறையில இருக்கிறவர்களை நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் தான் சென்று சந்திக்க முடியும். அப்படி இருக்கிற போது எதற்காக முன்னாள் ஜனாதிபதி இந்த பிள்ளையானை சந்திப்பதற்கு முயற்சி செய்தார் என்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். அது அவருக்கு தான் தெரியும் என்கிற ஒரு அந்த விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே ஒரு சமூக வலைதளத்திலே ஒரு பதிவு இருக்கிறதாம், இந்த சட்டத்தரணி யார் என்று தெரிந்த பிற்பாடு பிள்ளையான் அழுதார், ஏனென்றால் தான் தோற்று விடுவேன் என்றுதான் அவர் அழுதார் என்று சொல்லி சமூக வலைத்தளத்திலே நான் ஒரு பதிவை பார்த்தேன். ஆகவே இந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நகைச்சுவையாக அவர் அந்த விடயத்தை பகிர்ந்திருக்கிறார் என்று தெற்கு ஊடகங்கள் சுட்டி காட்டுகின்றன. இது எப்படி இருந்தாலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு பல கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற பிள்ளையானிடமிருந்து முக்கியமான பல தகவல்கள் வெளிவர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. என்றால் காலம் கிடந்தும் காத்து கொண்டிருக்கின்ற நீதிக்காக ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே தங்களுடைய உறவினர்களை இழந்தவர்கள், அங்கமீனமானவர்கள், இப்படி பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாட்டில் இன்றைக்கு இருக்கின்ற இந்த ஆயுத கலாச்சாரம் என்பது எங்கு தொடர்படுகிறது, யார் யாரெல்லாம் இதனோடு இணைந்திருக்கிறார்கள், அரசு தலைவர்கள் இருக்கிறார்களா அல்லது பாதாள உலக கும்பல்கள் இருக்கின்றனவா, இவருடைய பின்னணி என்ன, இப்படி பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை இந்த நாட்டிலே காணப்படுமாக இருந்தால் இங்கே வாழுகிற சாமானிய மக்களுடைய வாழ்விற்கும் அது அச்சுறுத்தலாக அமையும். ஆகவே ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளில் இவையெல்லாம் வெளிவர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. இவை தொடர்பாக நாங்களும் உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு.